இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து 20. ஓகேங்களா? 20 எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா டைனமிக் மெமரி அலகேட். இது வந்து ரீஅலகேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரன் டைமில் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து ஏதோ ஒன்று சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வேல்யூ வந்து 10ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ரீஅலகேட்னு சொல்கிறாங்க ரன் டைமில். ஓகேங்களா? அதுதான் டைனமிக்னால என்ன அர்த்தம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இது எப்பவும் போல் ப்ரோக்ராமில் உள்ள லாகின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்து இப்போ 20 எக்ஸசைஸ் 20 எக்ஸசைஸ் கிளிக் பண்ணிட்டோம். ஓகே, இதில் என்ன வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு பாயிண்டர் கேரக்டர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள் ஏ ஈக்குவல் டு கேர். ஓகேங்களா? என்ன அப்படின்னா அது ரன் டைமில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதான் அங்கே போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சைஸ் என்ன கொடுத்துருக்குது 7. ஓகேங்களா? இது எம் அலகேட்னா 7 அப்படின்னா 0 to 6 அவ்வளோதான் அதோட சைஸு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்குது ஸ்ட்ரிங் காப்பி ஏ கமா வெல்கம். ஸோ இந்த லெட்டர் என்ன பண்ணிட்டாங்க 7 கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறாங்க அதே பாயிண்டர் வேரியபிளில் ஏ ஈக்குவல் டு கேரக்டர் பாயிண்டர் ரீஅலகேட் ஏ கமா 5. ஏயோட சைஸ் என்ன கொடுத்துருக்குது இங்கே 7. ஓகேங்களா? இப்போ என்னவா கொடுத்துருக்கு ரீஅலகேட்னு கொடுத்துருக்கு. அப்போனா அந்த 7 வந்து 15க்கு வந்து என்ன பண்ணும் அது ரன் டைமில் வந்து என்னென்னா அதோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? இங்கே என்ன வந்து ஸ்ட்ரிங் காப்பி அதே சேம் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள் ஸ்ட்ரிங் காப்பி ஏ வெல்கம் யூ ஆல். ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து ரீஅலகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 7 கொடுத்துருக்குறோம், இப்போ வந்து என்ன வந்திருக்கு 7 வந்து 15க்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ரீஅலகேட். இதுதான் வந்து 20th எக்ஸசைஸ். ஓகேங்களா? இது எப்பவும் போல் கம்பைல் பண்ணுறோம். Alt F9 என்டர் தட்டுறோம். இதில் எதுவும் எரர் இல்லை. Control F9. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் பாருங்கள் வெல்கம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். செகண்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே வந்து அதோட சைஸ் வந்து ரீஅலகேட் பண்ணிக்கும். அதோட சைஸ் வந்து என்ன பண்ணும் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். நம்ம எவ்வளோ சைஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அலகேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து 20th எக்ஸசைஸ். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரன் டைமில் வந்து என்ன பண்ணும் அதோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இது எப்பவும் போல் என்ன பண்ணுறேன் பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு வேர்டு ஃபைலில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும். இதை கிளிக் பண்ணி ஆல்ட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பட்டனில் போய் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போய் இந்த வேர்டு ஃபைலில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும். என்ன ஆகும் அந்த பாக்ஸை மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் போகிறது அப்படின்னு. இதை சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 20th எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் 20 எக்ஸசைஸ் முடிஞ்சது சி ப்ரோக்ராமிங்கில். ஓகேங்களா? எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எந்த இடத்துல எரர் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் செக் பண்ணிக்கோ. செமிகோலன் கொடுக்கலனாலும் எரர் வரும், கமா கொடுக்கலனாலும் எரர் வரும். இந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. செக் பண்ணி பாருங்கள். ப்ரோக்ராம் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செமிகோலன் இருக்குல்ல அந்த செமிகோலன்லாம் எடுத்து விட்டு பாருங்கள், எரர் வரும். ஓகேங்களா? ப்ரோக்ராம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல செமிகோலன் கொடுக்கல. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். என்ன வந்திருக்கு என்டர் தட்டுங்க. என்ன வந்திருக்கு டிக்ளரேஷன் சிண்டெக்ஸ் எரர் அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஏதோ ஒரு எரர் இருக்குதுன்னு அர்த்தம். செமிகோலன் கொடுக்கல. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்ட்ரிங் காப்பி ஏ கம்மா போட்டிருக்கல. இந்த இடத்துல வந்து இந்த ப்ராக்கெட் எடுத்து விட்டு பாருங்கள். இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து எரர் வரும். ஏன் அப்படின்னா இந்த ஏவும் வெல்கமும் தனித்தனி. ஏங்கிறது வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸ்னால அந்த இடத்துல தனியாக தான் காட்டி ஆகணும். ஸோ கமா. இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் எரர்ஸ் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த செமிகோலன் இந்த கமா. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் ஸ்பேஸ் விடணும். அதேமாதிரி இந்த கேருக்கும் இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கும் வந்து கேப் விடணும். இங்கே பாருங்கள் கேப் இல்லைன்னு என்ன ஆகும் எரர் வரும். ஒரு சில இடத்துல எரர் வரும். ஸோ அதனால் அது என்னென்னு பாருங்கள். ஓகேவா?
இது இதே இந்த பாயிண்டர் கொடுக்காத நம்ம கொடுத்ததுன்னா எரர் வரும். அந்த மாதிரி நிறைய இடத்துல எரர் வரும். அது என்னன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ப்ரோக்ராம் டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.